இப்போது தளபதி வந்து 2026 வரப்போகிறாரு. அப்போது திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாதிப்பு ஏற்படும், பாதிப்பு இருக்குமா இருக்காதா, அதோடைய கருத்து என்ன? தளபதி வந்து எப்போ அரசியல் பயணத்தை வந்து நான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரோ அப்போயே வந்து அது திமுகவுக்கு வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்திடுச்சு. ஸோ அதற்கு வந்து ஒரு உதாரணமாக சொல்ல போனோன்னா 4.5 வருஷமாக இவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, டிஎம்கே தான். 4.5 வருஷமாக இவங்க எந்த ஒரு சலுகைகள் அறிவிச்சாங்கன்றது தெரியல. ஆனால் இந்த கடைசி இந்த ஒரு 8 மாதம், அதாவது இப்போ ஒரு 4 மாதமாக எடுத்து பாருங்களேன், நிறைய சலுகைகள் வந்து அறிவிச்சிட்டே இருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தா மக்களை தேடி மருத்துவம்ன்றாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னவென்றால் 60 வருஷமாக ஒரு ஏரியாவை, குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து அந்த ஏரியாவில் அவர்கள் நிலத்திற்கான பட்டா வேண்டும் என்று 60 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. 60 வருஷமாக நிறைவேற்றாததை இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பட்டா வந்து 1 லட்சம் பேருக்கு இலவச பட்டான்னு சொல்லி அறிவித்து பட்டுன்னு பட்டாவை கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 60 வருஷமாக மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அப்போ கொடுக்காததை இவங்க இப்போ ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் மேல் வந்து இருக்கிற ஒரு பயம், அதனுடைய தாக்கம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர்கள் சலுகைகளை செய்து கடைசி நேரத்தில் வந்து மக்கள் ஓட்டை அவர்கள் வந்து கவர் செய்ய பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான ஒரு வேலைப்பாடுகள் தான் இந்த விளம்பர மாடல் அரசு வந்து கண்டினியூஸாக செஞ்சிட்ருக்காங்க. பட்டா மட்டும் இல்லை, இப்போது லேட்டஸ்ட்டாக செவிலியர்கள் இருக்காங்கல்ல, நம்ம மருத்துவமனையில் செவிலியராக இருக்காங்கல்ல, நர்ஸ் அப்படின்னுவோம் நம்ம. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டில் வந்து பல வருஷமாக 10 வருஷம் 15 வருஷமாலாம் இருந்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து கடந்த 4 வருடமாக வந்து பணிக்கான ஆணையை வந்து தரவே இல்லை. ஆனால் இப்போ வந்து சடனாக வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க. இப்போ 10 வருஷத்துக்கு மேல் இருந்த செவிலியர்கள் அனைவர்களுக்கும் வந்து வேலை பணி நிர்ணயம் வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணி நிர்ணயம் இதற்கான ஒரு ஆணையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், 4.5 வருஷமாக பண்ணாத ஏன் நீங்கள் இப்போ பட்டுன்னு பண்ணுறீங்க? அதற்கான ஒரு அவசியம் என்ன? ஏன்னா உங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஸோ அந்த பயத்துடைய வெளிப்பாடு தான் இப்போ இன்னமும் பாருங்கள், இன்னும் நிறைய சலுகைகள் வரும் தமிழ்நாடு நிர்வகிக்கிறதுக்கு. அதற்கான அவசியம் என்ன? அந்த அவசியத்தை வந்து நீங்கள் சொல்லணும் கரெக்டாக. இதை வந்து மறைமுகமாக நம்ம அரசியல் ரீதியாக யோசிச்சோன்னா தேர்தல் வரப்போகுது. ஸோ அந்த தேர்தலுக்கு அவர்கள் முறையில் அவர்கள் செய்ய போகிற அனைத்து நடவடிக்கைகள்னால் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ஈவன் பணப்பட்டுவாடா கூட இருக்கட்டும், அதற்கு கூட இதை பயன்படுத்திப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக எழுது. ஏன்னா ₹1 ₹2 இல்லை. இதில் இன்னொரு விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து நம்ம இதே மார்ச் மாதம் வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க பட்ஜெட்டு. 54% வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டு மட்டுமே வந்து எனக்கு நிர்வாகத்தை வந்து நடத்த எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் வந்து கடன் வாங்க போகிறீங்க. மத்திய அரசாங்கத்திடமும் இல்லை உலக வங்கிகளிடம் இருந்தும் நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க. ஒன்று, ஆல்ரெடி வந்து போக்குவரத்து துறை, தமிழ்நாடு போக்குவரத்து துறை வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, கரெக்டுங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே போல் மின்சாரத்துறையும் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. 2, இதில் லாபத்தில் போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் மட்டும்தான் லாபத்தில் போகுது. இடி ரெய்டும் நடந்தது 1000 கோடி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து 9.5 லட்சம் கோடி அனௌன்ஸ் பண்ணுறீங்க, ஆனாலும் 2 துறை வந்து நஷ்டத்தில் தான் போகுது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த கடைசி வருஷத்தில்? அந்த ஒரு 4.5 லட்சம் கோடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற ஒரு கேள்வி எழுது. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஊழல் ஆட்சிக்கு ஒரு உதாரணமாக தான் வந்து இது வெளிப்படுத்துது. ஆல்ரெடி நீங்கள் இந்த இடி ரெய்டும் பார்த்துருப்பீங்க. இடி ரெய்டு வெளியில் வந்தது வந்து ஒரு 1000 கோடின்னு வெளியில் வந்தது. பட் அது 1000 கோடி இருக்க வாய்ப்பில்லை. கண்டிப்பாக வந்து அது அதற்கும் பன்மடங்கு மேலாக தான் இருக்கும்.